சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. அந்த தொண்டர்கள் தானே இப்போ எங்கிட்ட இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இல்லையா? இல்லையே. அதனால தான் 10 தோல்வி பழனிசாமி என்ற பட்டத்தை கொடுத்துருக்காங்க. அதே தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி. அடுத்த தேர்தல் கூட 22-23% ஓட்டு அது எப்படி வரலாம்? அம்மா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இனி போகுமான்னு பாருங்க. வரக்கூடிய தேர்தலை பாருங்க. நீங்க வரக்கூடிய தேர்தல் முடிவுகளை பாருங்க. என்ன அப்போ எடப்பாடி தோக்கடிக்கும்? நாங்கள் துரோகியும் தோக்கடிப்போம், எதிரியும் தோக்கடிப்போம். அதுதான் எங்களுடைய லட்சியம். யார் துரோகி யார் எதிரி? எதிரி என்றது எங்களுக்கு பரம்பரை எதிரி திமுக. துரோகி என்பது எடப்பாடி பழனிசாமி. இதுல எனக்கு மறைவு தேவையே இல்லை. அவர்கிட்ட அதிமுக இருக்கு, அவரை போய் துரோகிங்க. அதிமுக இருக்கலாம், ரெட்டலை இருக்கலாம். அது இருக்கிற இடத்துல இருந்தா தான் தொண்டனுக்கு மதிப்பு. சின்னமாவே சொல்லிட்டாங்களே, பாண்டிச்சேரியும் தமிழ்நாட்டிலும் கண்டிப்பா வேட்பாளர் போடுவேன். அது எத்தனை இடங்கள் என்பதை கூடிய விரைவில் அறிவிப்புன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த பிள்ளைகள் மணந்திருந்த வாய்ப்பை மூலகட்டு போச்சு. இவங்களை நீ திருத்தவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்பொழுது எங்களுடைய தொடர் கோரிக்கை சின்னமாட்டா, அம்மா இவங்களை நம்பாதீங்க, இவங்க ஆக மாட்டாங்க. என்ன கட்சி அவங்க இப்ப சின்னத்துக்கு வர்றது கூட யாருன்றீங்க? அதிமுக தொண்டர்கள், அதிகப்படியா அமமுக தொண்டர்கள், அதிகப்படியா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள், இவங்க தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப தினகரன் என்ன முடிவு எடுத்தாலும் பின்னாடி போறதுங்க அந்த காலமா. இப்ப தினகரன் ஒவ்வொரு சொல்ல அவர் மீண்டு வந்து என்ன செய்தார், என்ன சொன்னார், என் செய்தியாளர் சந்திப்பு என்னார், இன்னும் இத்தனை 20 வருஷம் உள்ள வச்சாலும் கூட பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணணும்னு சொன்னாங்க. அது என்னாச்சு? நீங்களும் அவரோட தான் இருந்தங்க. அதே மாதிரி நிக்கலாம்ல. நான் அங்கே தான் இருந்தேன். நிக்கலாம்ல. ஒரு கொள்கை பிடிப்பு வேணுமா இல்லையா? பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா உங்க பின்னாடி வந்தவங்க கூட பழி கொடுக்கலாமா? 18 பேரை பழி கொடுத்தீங்க சட்டமன்றத்தில், நீங்க எம்எல்ஏ போனீங்க. அதே மிகப்பெரிய சுயநலம். அப்படின்ற போது தினகருடைய போக்கு பிடிக்காம இப்ப அவர் போயிருக்கிறார் என்டிஏ கூட்டணியில். அவர் நிக்க சொல்லுங்க. அவர் எந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கிறார் நிக்க சொல்லுங்க. நிக்க மாட்டார். ஏன்னா மக்கள் ஆதரவு அவருக்கு இல்லை. இருந்த மக்கள் அவருக்கு ஆதரவு வந்தப்போ இங்க சின்னமாட்ட வந்துட்டாங்க. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. திருமதி சசிகலா ஏன் தனி கட்சி தொடங்கினார்? இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா பாதகமா? இதை பற்றி பேசுவதற்காக திருமதி சசிகலாவின் ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு தேனி கர்ணன். வணக்கம் சார். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கும் மரியாதைக்குரிய நிஜதன் சார் அவர்களுக்கும் மலை வணக்கம். திரு சசிகலா தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அவசியமா? இது கண்டிப்பா அவசியம். தொண்டர்களுக்கு அவசியம், பொதுமக்களுக்கு அவசியம், தமிழகத்துக்கு அவசியம். கண்டிப்பா. எதுக்காக அவங்க அவங்க ஒரு தனி கட்சி தொடங்கணுமா? அதுக்கான தேவை தமிழ்நாட்டில் இல்லை. தனி கட்சி தொடங்க வைத்ததே மக்களும் தொண்டர்களும் தான். இப்போ சின்னம்மா கூட ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் பயணிக்கும் பொழுது எப்படி அந்த தீய சக்தியிலிருந்து வெளியே வரணும்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதில் இணைத்து கொண்டார்களோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை, தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தில், அதுபோல் இன்றைக்கி தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். ஆகவே இந்த இயக்கம் என்பது எம்ஜிஆரினுடைய கடக்கோடி தொண்டன், அம்மாவினுடைய கடக்கோடி தொண்டனுடைய முழு ஏற்பாடு. ஆகவே அதிமுக தொண்டர்கள் தான், எம்ஜிஆரின் தொண்டர்கள் தான். அதனால் நாங்கள் ஒரு கட்டமைப்போடு இந்த இயக்கத்தை தொடங்கியிருக்கோம். ஒரு கட்டமைப்போடு, கிளைக்கழகத்திலிருந்து மேல்மட்டம் வரை ஒரு கட்டமைப்பு இருக்கா? என்ன சார், அதிமுக தொண்டன் தமிழகம் முழுக்க நிரப்பியிருக்கான், கோடிக்கணக்கான தொண்டன். அந்த தொண்டன் தானே உருவாக்கியிருக்கான். எல்லா கிராமத்திலையும் கொடி ஏற்றிருக்கிறானே. அப்போ கட்டமைப்பு இருக்கு இல்லையா? இன்னைக்கு திருமதி சசிகலா கட்டமைப்பு இருக்கா? ஆமாம் சார். ஒரே விஷயம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு நபர் புதிதாக கட்சி ஆரம்பித்தா அதுக்கு கட்டமைப்பு தேவைப்படுகிறது. இப்போ புதிதாக கட்சிகள், இயக்கங்கள் இருக்குது. அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் இருக்கலாம், மாநில நிர்வாகி இருக்கலாம். கட்டமைப்பு என்பது கிளைக்கழக செயலாளர்கள். ஆனால் சின்னம்மா ஆரம்பித்த இந்த இயக்கத்தில் கிளைக்கழக செயலாளர்கள் இருக்கிறாங்க. அது இன்னும் அறிவிக்கலை, ஆல்ரெடி இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே போனாலும் அவங்க தானே வர்றாங்க. அப்படின்ற போது எங்களுக்கு கட்டமைப்பு அறிவித்தா முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி தமிழகம் முழுக்க, பாண்டிச்சேரி முழுக்க, அதே போல் எங்களுடைய இயக்கம் எங்கெங்கே இருக்கிறது, கேரளா, கர்நாடகா, அதே போல் மும்பை, அந்தமான் வரைக்கும் எங்களுக்கு கட்டமைப்பு இருக்க போய் தான் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்று தொண்டர்கள் உருவாக்கின அந்த இயக்கத்தின் பெயரையும் அறிவிச்சிருக்கிறோம். அவங்க பின்னால் தொண்டர்கள் இருக்காங்க. கண்டிப்பாக இருக்க போய் தானே சார் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இதில் என்ன லாபம்? இதில் லாபம் இல்லை. மக்களை காப்பாற்றணும், அதே போல் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும். எந்த இயக்கத்தை? அதிமுக தொண்டர்கள்
இப்போ எங்கே இருக்கிறாங்களோ அதுதான் இயக்கம். இப்போ இந்த அனைத்து இந்திய புரட்சி தலைவர் ஆமா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆமா, தான். அது எம்ஜிஆரின் தொண்டர்கள், அம்மாவின் தொண்டர்கள் இப்போ எங்கிட்ட இருக்கிறாங்க. அவங்கள காப்பாற்றணும் இல்லையா? அதிமுக தானே கிட்டத்தட்ட 22% வாக்கு வங்கி அதிமுக தான் இருக்கு. அந்த தொண்டர்கள் தானே இப்போ எங்கிட்ட இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இல்லையா இப்போ? இல்லையே, அதனால தான் 10 தோல்வி பழனிசாமி என்ற பட்டத்தை கொடுத்துருக்காங்க அதே தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி. கடந்த தேர்தல் கூட 22-23% ஓட்டு வாங்க. அது எப்படி வரலாம்? அம்மா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இனி போகுமான்னு பாருங்க. வரக்கூடிய தேர்தலை பாருங்க, நீங்க வரக்கூடிய தேர்தல் முடிவுகளை பாருங்க. என்ன அப்போ எடப்பாடி தோற்கடிக்கணுமா? நாங்க துரோகியும் தோக்கடிப்போம், எதிரியும் தோக்கடிப்போம். அதுதான் எங்களுடைய லட்சியம். யார் துரோகி யார் எதிரி? எதிரி என்றது எங்களுக்கு பரம்பரை எதிரி திமுக, துரோகி என்பது எடப்பாடி பழனிசாமி. இதுல எங்களுக்கு மறைவு தேவையே இல்லை. அவர்கிட்ட அதிமுக இருக்கு, அவரை போய் துரோகிங்க. அதிமுக இருக்கலாம், ரெட்டலை இருக்கலாம், அது இருக்கிற இடத்துல இருந்தா தான் தொண்டனுக்கு மதிப்பு. அவர்கிட்ட தான் இருக்கு. இப்போ அவர்கிட்ட இருந்துட்டு போது அதுதானே 3ஆவது இடத்துக்கு போயிடுது. அதனால தானே 3ஆவது இடத்துக்கு வெற்றி சின்னம் திண்டுக்கல் மாயத்தேவர் உருவாக்கின அந்த இரட்டை இலை சின்னம், அந்த வெற்றி சின்னம் 3ஆவது இடத்துக்கும் 4ஆவது இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்கு. அப்போ கண்டிப்பாக தொண்டர்கள் ஒரு முடிவு எடுப்பாங்க இல்லையா? அந்த முடிவு தான் புரட்சித்தாய் சின்னமாக இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி தோற்கடிக்கணும் தானே நோக்கம்? இல்லை, மக்களை தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும், தீய சக்தி திமுகவை அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும், துரோகிக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். அதுதான் கடைசி எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். கண்டிப்பாக துரோகிக்கு பாடம் கற்பிச்சு தானே சார் ஆகணும். எதிரிக்கும் பாடம் கற்பிக்கணும், துரோகிக்கும் பாடம் கற்பிக்கணும். கண்டிப்பாக தொண்டர்கள் முடிவே அதுதானே. ரெண்டுமே முடியாது போல இருக்கு. முடியுமே. எப்படி முடியும் சார்? களத்தில் பாருங்க சார். நாங்கள் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்து பொறுப்பாளர்கள் போட போகிறாங்க, அடுத்து வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போகிறாங்க, தேர்தல் நடக்க போது மக்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு தேர்தல் முடிவை வச்சு தான் நம்ம பார்க்கணும். தேர்தல் நடத்தினா தான், தேர்தலுக்கு போனால் தானே எவ்வளோ சக்தி இருக்குங்கிறது தெரியும். போகிறோமே, சின்னமாவே சொல்லிட்டாங்களே, பாண்டிச்சேரியும் தமிழ்நாட்டிலும் கண்டிப்பாக வேட்பாளர் போடுவேன். அது எத்தனை இடங்கள் என்பதை கூடிய விரைவில் அறிவிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலம் எடப்பாடி தோத்தா பரவாயில்லையா? திமுகவை தோற்கடிக்க வேண்டும், எடப்பாடியும் தோற்கடிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கிறது. யார் அப்ப ஜெயிக்க வைக்கணும்? நாங்க ஜெயிப்போம். உண்மையான அதிமுக தொண்டர்கள் ஜெயிப்போம். அது சாத்தியமே இல்லை. சாத்தியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, சாத்தியப்படுத்துவோம். நாங்க தொண்டர்களாகிய நாங்க தான் சாத்தியப்படுத்துவோம். அம்மாவினுடைய தொண்டர்கள், புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிக்காத பட்சத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு உலக மகா துரோகி 10 தோல்வியானார். அதே அம்மாவின் தொண்டர்கள், அதே புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ரத்தங்கள் இன்னைக்கு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிக்க தயாராகிட்டாங்க. அப்படின்ற போது எங்களுக்கு ஒரு வெற்றியைத்தானே கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக தென் மாவட்டங்களில் அதிக அளவுக்கான ஒரு அடர்த்தியான ஆதரவு இருக்கிறதுல கணிசமான ஓட்டு திருமதி சசிகலா கிடைக்கலாம். மற்ற எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கான்னு சார், எங்களுடைய இயக்கம் என்பது ஜாதிக்கு அப்பாற்பட்டு, மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு திராவிட இயக்கம் தான். ஏங்க தென் மாவட்டத்தை மட்டும் நீங்கள் குறிப்பிடுறீங்க? ஏன் வட மாவட்டங்கள் இல்லையா? இல்லை சென்னையில் இல்லையா? கொங்கு மண்டலத்தில் இல்லையா? இருக்கா? இல்லாமல் எப்படி இருக்கும்? எங்கே சென்றாலும் சின்னம்மா புரட்சி பயணம் போகும்போதே நீங்கள் ஊடகத்தில் பார்த்துருக்கலாம். சேலத்துக்கு போயிருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியோட கோட்டைன்றாங்க, அந்த கோட்டைக்கே போயிருக்கிறாங்க. அந்த இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் 1 மணி நேரம் காத்திருந்து சின்னம்மாவை வரவேற்கலையா? எங்கே சென்றாலும் அதிமுகவினுடைய பொதுச் செயலராக யார் தெரிகிறாருன்னா சின்னம்மாவை தான் அவங்க பார்த்து வந்தாங்க. அம்மா நீங்கள் தான்மா பொதுச் செயலர் அப்படின்ற போது அந்த பிடிவாதம், எடப்பாடி பழனிசாமியோட பிடிவாதம் என்பது இன்னைக்கு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கக்கூடிய கட்டாயத்தை தொண்டர்கள் துணிஞ்சிட்டாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இருந்தவங்க திருமதி சசிகலா இப்ப கட்சி ஆரம்பிச்ச பிறகு அந்த ஒரு கிளைமை விட்டுட்டாங்கல்ல? இல்ல சார், தொண்டர்கள் உருவாக்கப்பட்டதான் அதிமுக. அதே தொண்டர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம்தான், இன்று உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். அப்ப அந்த கடக்கோடியில் இருக்கக்கூடிய அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரத்தத்தின் ரத்தங்கள், அம்மாவினுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் எம்ஜிஆர் கட்சி, அதுதான் அம்மாவின் கட்சி, அதுதான் இந்த இயக்கம். ஆனா இதன் மூலமாக அதிமுக தனக்கு வரணும் அப்படிங்கறத திரும்பி சசிகலா விட்டுட்டாங்க. இல்ல, நாங்க தொண்டர்களை காப்பாற்றணும், இயக்கத்தை காப்பாற்றணும். ஆனா இது எடப்பாடி பழனிசாமியோட இணக்கமா பேசி அதிமுக இருந்திருக்கலாம்ல? எதுக்கு இணக்கமா பேசணும்? யார் பேசணும்? இணக்கமா பேசணும்? எடப்பாடி பழனிசாமி வாழ்வளித்தது யார்? மக்களை வாழ்வழிச்சாங்க? இல்லை மக்கள் ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சராக்குனாங்களா? இல்லையே, அம்மா தானே வாய்ப்பளிச்சாங்க. அந்த வரலாறு, உன் குடும்பத்துக்கு ஒரு வரலாறை கொடுத்தாங்களே, அந்த கொங்கு மண்டலத்துக்கு ஒரு வரலாறு கொடு. அந்த அம்மாவை கட்சிக்கு துரோகம் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, வெக்கமா இல்லையா எடப்பாடி பழனிசாமி? துரோகம் பண்ணவங்க வரக்கூடாது இயக்கத்துக்குள்ள. யார் துரோகம் பண்ணா? துரோகத்தின் முழு உருவமே எடப்பாடி பழனிசாமின்ற விஷயம் பேச தெரிந்த, உணர தெரிந்த குழந்தைக்கு தெரியும் பொழுது அவர் சொல்கிறாரு சின்னம்மாவை பார்த்து துரோகிகள்லாம் கட்சிக்குள்ளே அலௌட்டே இல்லை, அவங்க யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது தொண்டர்கள் ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல. அவர் வர வேண்டான்ட்டாரு தானே? இல்லை, அவர் வர வேண்டாம் இருக்கட்டுமே, நாங்கள் ஒன்றும் உங்ககிட்ட வர்றோம்னு சொல்லலையே. இந்த மாதிரி பேச்சு நடந்தது இல்லை. இல்லைங்க, நாங்கள் முறைப்படி தொண்டர்களுடைய கோரிக்கை என்ன, நீங்கள் வேண்டாம் முதலமைச்சர் வேட்பாளர் இருந்துட்டு போ, அது மக்கள் ஏற்றுக்கலாம். ஆனால்
கட்சியினுடைய நிர்வாகம் சின்னமாட்ட ஒப்படைங்கன்னு தொண்டர்கள் அங்கங்கே போர்க்கொடி தூக்கும் பொழுது அவர் கட்சியும் சின்னம் எங்கிட்ட இருக்கு, இது எங்கள் அப்பை விட்டு சொத்துன்னு வச்சுக்கிட்டாரு. அதனால் தொண்டர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே வரக்கூடிய தேர்தல் அதிமுக தொண்டன் தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் எங்களுடைய உரிமையை காப்பாற்றுவோம், எங்களுடைய இயக்கத்தை மீட்டுவதற்குண்டான ஒரு முயற்சியில் இருப்போம். நாங்கள் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வாரிசுகள், தொண்டர்கள் தானே வாரிசு, அம்மாவினுடைய வாரிசுகள் என்பதை நிரூபிப்போம். எடப்பாடி பழனிசாமி திருமதி சசிகலாவை ஏற்கவில்லை, திரு ஓபிஎஸ் ஏற்கவில்லை. இதெல்லாம் வேண்டான்னு சொன்னதுனால திருமதி சசிகலா இப்போது கட்சி தொடங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். தள்ளப்படலை சார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. பொறுத்திருந்தாங்க. என்னை பொறுப்பது நல்லதான அரசியலில். இதெல்லாம் நம்ம வளர்த்து விட்ட பிள்ளைகள் வழி மாறி போயிருக்கு, மனம் திருந்தி வர வேண்டும்னு பொறுத்திருந்தாங்க. இந்த பிள்ளைகள்லாம் மனம் திருந்த வாய்ப்பே இல்லை, மூளைகட்டு போச்சு இவங்களை நீ திருத்தவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்பொழுது எங்களுடைய தொடர் கோரிக்கை சின்னமாட்டேன், அம்மா இவங்களை நம்பாதீங்க, இவங்க ஆக மாட்டாங்க. நாங்கள் தொண்டர்கள் தானுங்க அதிமுக. அப்போ நாங்கள் தொண்டர்கள் இருக்கும்போது தைரியமாக தேர்தல் ஆணையத்துக்கு கட்சி தேவைப்படுகிறது, ஒரு சின்னம் தேவைப்படுகிறது. கண்டிப்பாக நீங்கள் தாம்மா எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லணும், இந்த இயக்கத்தை ஆரம்பிங்கம்மா, தேர்தலை சந்திப்போன்னு தொண்டருடைய பல நாள் கோரிக்கை, பல ஆண்டுகளாக கோரிக்கை தான் இன்னைக்கு நிறைவேற்றிருக்கு. ஆனால் எடப்பாடி கடந்த தேர்தலில் கூட மோசமான தோல்வியெல்லாம் இல்லை தானே. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கூட கிட்டத்தட்ட ஒரு 70 இடங்கள் அந்த கூட்டணிக்கு கிடைச்சிருச்சு. இல்லை அன்னைக்கு சின்னமா ஒன்றும் இரட்டை சின்னத்துக்கோ தேர்தலை புறக்கணித்தார், ஒதுங்கி நின்றாங்க. என்ன காரணம்னா, சரி மக்கள் ஒன்று விரும்பினா சரி அப்படின்னு ஒதுங்கி நின்றாங்க. அன்னைக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவராக வர்றதுக்கு கூட ஒரு சூழ்ச்சமத்தோடு வந்தார். அந்த சூழ்ச்சமம் அடிக்கடி நம்ம பேசியிருக்கிறோம். ஒரு 10.5% ஒரு குறிப்பிட்ட பெரும் சமுதாய மக்களை ஏமாற்றி அவர் வந்தார் எதிர்க்கட்சி தலைவராக. அது ஒரு பக்கம். அதுக்கு பிறகு நடந்த அத்தனை தேர்தலிலும் தோல்வி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னம் பிஜேபிக்கு அடுத்து, இரட்டை இலை சின்னம் நாம் தமிழருக்கு அடுத்து, எங்கு சென்றாலும் 3வது இடத்துக்கு இரட்டை தள்ளப்பட்டதே. அதுவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தானே ஓட்டு போட்டிருக்காங்க. நார்த்தில் இருந்து யாரும் ஓட்டு போடலையே, தமிழ்நாட்டுக்குள்ளே தானே. ஒரு ஒரு நாடாளுமன்றம் 6 தொகுதி வருது. இந்த 6 தொகுதியில் இருக்கக்கூடிய போது அதிமுக காரன் தானே ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன் ஜெயிக்க முடியல? அப்போ 3வது நாளாக தள்ளப்பட்டிருக்குன்னு அதிலே புரிஞ்சுக்கணும். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை வழிநடத்த தகுதியற்றவர் என்பதை தொடர்ச்சியாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு திமுக தானே முன்னணியில் இருக்கு. எப்படிங்க இன்னைக்கு திமுக தானே முன்னணியில் இருக்கு? இல்ல, அவங்க அதிகாரத்தில் இருக்காங்கன்னு சொல்ல முடியும், முன்னணியில்னு சொல்ல முடியாது. மக்களுடைய மனசுல என்ன இருக்குன்னு நம்ம தேர்தல் அடுத்து தான் நம்ம பேச முடியும். முன்னணி இருக்குன்னு நம்மளே சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அதிகாரத்தில் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய இயக்கத்தினுடைய அடிப்படை நிர்வாகி குழப்பத்தில் இருக்கிறாங்க. என்னன்னா 5 வருஷம் இந்த ஆட்சியில கடற்கோடி கிளைக்கழக செயலாளர், கிளைப்பிரதிநிதிகள், ஒன்றிய செயலாளர்கள்லாம் வாழ முடியல. அவங்களுக்கு எந்த ஒரு வழியும் தெரியல. இந்த ஆட்சியே தேவையில்லப்பா, அதுக்கு அம்மாவின் ஆட்சி காலத்தில் கூட நாங்கள் நல்லா இருந்தோம், ஃப்ரீயாக இருந்தோம். இப்போ அந்த 5 வருஷமாக எங்கள் ஆட்சி தான் நடக்குதா இல்லை வேற கட்சி ஆட்சி நடத்த மாதிரி தெரியுது பண்ணு அவங்களுக்குள்ளே பல குழப்பங்கள் வச்சுருக்காங்க. அதனால தான் பல கூட்டணிகள், பல கட்சிக்கு கூட்டணி சேர்த்துருக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, முன்னணி இருக்குது அப்படின்னா ஒரு கூட்டணி பலமாக இருக்கு, நிறைய கட்சிகள் சார் வந்தவனுக்குலாம் சீட்டு. அதான் சார் இந்த மாதிரியான வாக்கு வங்கி என்ன 1% 6% சேர்த்தோம்னா அதில் முன்னணியில் இருக்கு அல்லவா? அப்படிதான் சார். ஒரே விஷயம் சார், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதிமுக வரலாறு என்ன, தன்னிச்சு நின்று கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுகவுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது என்பதை அவங்க இந்த கூட்டணிக்கு இப்போ சேர்த்திருக்க கூட்டணியில் நிரூபிச்சுட்டாங்க. சரி, நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறீங்க, உங்கள் இயக்கம் சரியாக வாக்கு வங்கி வச்சிருக்கணும், எதுக்கு வர்றவனுக்கெல்லாம் வாடா ஒரு சீட்டு, வாப்பா ஒரு சீட்டு, வா, யாருக்குமே சீட்டு இல்லைன்னு சொல்லலையே. அப்படின்ற போது அவ்வளோ பயத்தில் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். ஓபிஎஸ் போய் சேர்ந்துட்டாரு. நீ அவருடைய சுய விருப்பம் சார். ஒரே விஷயம் சார், மனிதனுக்கு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. ஓபிஎஸ் அவர்கள் வந்தார், அதிகார பகிர்வு பிரச்சனையாக தான் வந்தார். வெளியே வந்து கொஞ்சம் நாளில் நீதிமன்றம் வேட்டி கட்டக்கூடாதுச்சு, காரில் கொடி கட்டக்கூடாதுச்சு, அதையும் கடைபிடித்தார். நீதிமன்றத்தை மதித்து வேட்டி கூட கட்டாமல் சாய வேட்டி கட்டிட்டு இருந்தார் மனுஷன், பாவம். இல்லை, அந்த கரை வேட்டி சொல்கிறீங்க? ஆமாம் சார், அந்த அளவுக்கு ஒரு முன்னாள் முதலமைச்சர் அந்த அளவுக்கு எடப்பாடி தண்டிக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக எந்த நிபந்தனை இல்லைப்பா, நான் வர்றப்பா, நான் ஒரு கட்சியில் ஒரு அங்கத்தினராக இருக்கிற போது உண்மையிலே இந்த கட்சியை வளப்படுத்த வேண்டும், அடுத்து அம்மா ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சிருந்தா எடப்பாடி இணைச்சிருப்பாரு, சசிகலா அம்மாவை சின்னம்மாவை இணைச்சிருப்பாரு. ஆனால் வரவே கூட துரோகம் பண்ணிட்டாங்க. என்ன துரோகம் பண்ண? நீதானியா உலக மகா துரோகி. ஓபிஎஸ் என்ன துரோகம் பண்ணாரு? நீ இக்கட்டான சூழ்நிலையில் ஆதரவு கொடுத்தாரு உன்னுடைய ஆட்சிக்கு. ஒரு முதலமைச்சராக இருந்த ஒரு துணை முதலமைச்சர் அவன் பின்னாடி நின்னாரு. உண்மைதானங்க சார். முதலமைச்சராக இருக்கவன் துணை முதலமைச்சர் எனக்கு ஆவானா? அந்த ஆள் நின்னாரு, உன் ஆட்சியை காப்பாற்றினார், உன் அதிகாரத்தை காப்பாற்றினார். அப்போ யார் துரோகி? ஓபிஎஸ் துரோகியா இல்லை நீங்கள் தான் துரோகி என்ன உலக நாடே சொல்லுது. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், துரோகம் பண்ணவங்க கட்சிக்குள்ளே வரக்கூடாது. அப்படின்ற போது மக்கள் எல்லாம் ஒரு ஏற்பாடுக்கு வந்துட்டாங்க, தொண்டர்கள்லாம் ஒரு ஏற்பாடுக்கு வந்துட்டாங்க.
சார் ஓபிஎஸ்க்கு போயிட்டாரு. சின்னம்மா நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் தான் அம்மாவுக்கு அடுத்தபடியாக உங்களை அந்த இயக்கத்தினுடைய தலைமையை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு நீண்ட நாள் கோரிக்கையை சின்னம்மா அன்றைக்கி நிறைவேற்றிருக்கிறாங்க. கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்களும் அம்மாவின் தொண்டர்களும் கண்டிப்பாக இந்த இயக்கத்தை வலு சேர்ப்பார்கள் என்பதை ஆகாயம் தமிழ் வாயிலாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்த்துட்டு இருந்த திரு டிடிவி தினகரனே அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாரு. கூட்டணியில சேர்ந்துட்டாரு. அவர் சேரல, அவர் மட்டும் தானே சேர்ந்திருக்கிறாரு. ஏன் அவருடைய அணியிலர் சேர்ந்து அவங்க கட்சிக்காரங்க சேர்ந்திருக்காங்க. என்ன கட்சி? அவங்க இப்ப சின்னம்மா வீட்டுக்கு வர்றது பூரா யாருன்றீங்க? அதிமுக தொண்டர்கள், அதிகப்படியா அமமுக தொண்டர்கள், அதிகப்படியா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள், இவங்க தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ தினகரன் என்ன முடிவு எடுத்தாலும் பின்னாடி போகிறதுக்குன்னா என்ன அந்த காலமா? இப்போ தினகரன் ஒவ்வொரு சொல்ல அவர் இதுக்கு முன்னாடி சிறை மீண்டு வந்து என்ன செய்தார், என்ன சொன்னார், செய்தியாளர் சந்திப்பு என்ன சொன்னார், இன்னும் இத்தனை 20 வருஷம் உள்ள வச்சாலும் கூட பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணணும்னு சொன்னாங்க. அது என்னாச்சு? நீங்களும் அவரோட தான் இருந்தங்க. அதே மாதிரி நிற்கலாம்ல, நான் அங்கே தான் இருந்தேன். நிற்கலாம்ல, ஒரு கொள்கை பிடிப்பு வேணுமா இல்லையா? தனதுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா உங்கள் பின்னாடி வந்தவங்க பூரா பழி கொடுக்கலாமா? 18 பேரை பழி கொடுத்தீங்க சட்டமன்றத்தில், நீங்கள் எம்எல்ஏ போனீங்க, அதே மிகப்பெரிய சுயநலம். அப்படின்ற போது தினகருடைய போக்கு பிடிக்காமல் இப்போ அவர் போயிருக்கிறார் என்டிஏ கூட்டணியில். அவர் நிற்க சொல்லுங்க, அவர் எந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கிறார் நிற்க சொல்லுங்க, நிற்க மாட்டார். ஏன்னா மக்கள் ஆதரவு அவருக்கு இல்லை. இருந்த மக்கள் அவருக்கு ஆதரவு வந்தப்போ இங்கே சின்னமாட்டம் வந்துட்டாங்க. ராமநாதபுரத்தில் அவர் அப்போ நின்னாரு, இல்லைங்க தேனி தொகுதியில் நின்னாரு. ஆமாம், அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஆதரவு கொடுத்தோம், அது வேற கணக்கு. இப்போ அந்த ஆதரவு இல்லையே. அவருக்கு வாக்கு சேகரிக்க கொடி பிடிக்க தொண்டை இல்லையே. ஏன்னா மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அவர் வச்சிருந்த அந்த பெரிய ஆட்கள் கூட இருக்கிறாங்க. அவர் 10 தொகுதி 8 தொகுதியை வாங்கினாலும் அது எந்த நிலைக்கு போறான்னு நம்ம சொல்ல முடியாது. அது தேர்தல் கழிச்சு தான் தெரியும். என்டிஏ கூட்டணி அவரு கட்சி வச்சிருக்கிறாரு, அவருக்கு ஒரு தொண்டர் படையிருக்கு சார். கட்சி இருக்கலாம், அதுல எத்தனை கட்சி கூட்டணி கட்சி இருக்கலாம், ஆள் இருக்கலாம். அங்க ஃபீல்ட் ஒர்க் பார்க்கணும், வாக்களிக்கணும் சார். உணர்வோடு வாக்களிக்கணும். ஒரு கட்சியின் இயக்கத்தினுடைய தொண்டர்கள் உணர்வோடு வாக்கு சேகரிக்கணும். நீங்க சொன்ன அவருடைய கட்சிக்கும் தமிழகம் முழுக்க ஒரு பிரசன்ஸ் இருக்கு. ஆனா முக்கியமாக தென் மாவட்டங்கள்ல அவருக்கு அதிக அளவுக்கான அடர்த்தியான ஆதரவு இருக்கு. அதெல்லாம் சின்னம்மாவுக்காக, அம்மா அவர்களுக்காக இப்படிதான் இருந்துச்சு. இப்போ அம்மாவை எதிர்த்து பேசும்போது, அம்மாவே வந்து மிரட்டும் போது அது எப்படி தொண்டர்கள் விரும்புவாங்களா? என்ன மிரட்டினாங்க? இல்லை, உங்கள் முகத்திரை கிழிக்கப்படும், நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாகத்தான் இருக்க வேண்டும் மிரட்டல் இடையிலோட. இதே டிடிவி தினகரன் சின்னம்மாவை பேரைன்னு சொல்லி ஓபிஎஸும் பேரை சொல்லி நீங்கள் 2 பேரும் என்டிஏ கூட்டணிக்கு பாதிப்பு இல்லாமல் இருப்பார்கள் என்று நம்புகிறேன், இல்லை என்ற உங்கள் முகத்திரையை கிழிக்கப்படும் அப்படின்னு தொண்டையில் கேனப்பையில் சின்னம்மா அவங்கள வச்சு தான் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க. இன்றைக்கி சின்னம்மா முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்னா அப்போ நீ சொல்கிறதெல்லாம் கேட்குற அளவுக்கு நாங்கள் முட்டா பயிலான்னு ஒவ்வொரு தொண்டர்களும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே தினகரன் அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார், அவருடைய இயக்கத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். அவருக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறான்னு தெரியாது, அது எத்தனாவது இடத்துக்கு போகுதுன்னு தெரியாது, எப்படி எத்தனை சீட்டு கொடுக்கணும் நம்மளுக்கு தெரியாது, அது எத்தனாவது இடத்துல போய் நிற்குது தேர்தல் ரிசல்ட்ல. அவர் அந்த பகுதியில் பலமானவர் தானே, உங்களுக்கு தெரியாது, நீங்களும் அந்த பகுதியை சேர்ந்தாரு. எல்லாரும் பலம் அப்படின்னா வாக்களிக்கிற சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். நம்மளை தலைமையாக அவர் கடந்த தேர்தலில் தேனியில் இன்னும் கணிசமான வாக்குகள் வாங்கினார். சரி, அப்போ ஆண்டுவீட்டு தொகுதி நிற்க சொல்லுங்களேன் இந்த வட்டம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், சரி அமமுகவில் சீட்டு கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஏன் எழுதி கொடுத்துட்டு வந்தீங்க என்டிஏ கூட்டணியில் அந்த உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க? நானோ எனது மனைவியோ எனது மருமகனோ, நல்லா புரிஞ்சுங்க, இதில் நாங்கள் யாருமே வந்து சட்டமன்ற தேர்தல் நிற்க மாட்டோம். நாங்கள் போயிட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும்னு அதை நாங்கள் இருந்து விலகிக்கிட்டோம். நாங்கள் மேல் சபை எம்பி கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலையா? அப்போ நம்பிக்கை இல்லாமல் போச்சு, ஆதரவு இல்லாமல் போச்சுன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு. என்ன நம்பிக்கை இல்லை, என்ன ஆதரவு இல்லை? என்ன சார், நின்றா தோத்து போவீங்க. அம்மாவை புறக்கணிச்ச பிறகு நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? சின்னம்மாவை புறக்கணிச்சிட்டு சின்னம்மாவுக்கு எதிராக நீங்கள் போய் எதிரி கூட நீங்கள் கைகோர்த்தா அதிமுக தொண்டை எப்படி உங்களுக்கு வாக்களிப்பான்? அவருக்கு எதிராக தானே கடந்த தேர்தலில் நின்னாரு. யாருக்கு எதிராக? எடப்பாடிக்கு எதிராக, அதிமுகக்கு எதிராக. அன்னைக்கு எடப்பாடிக்கு எதிராக இருந்தார். சின்னம்மா வந்து அதை சின்னம்மா பற்றி எதுன்னு சொல்ல, சின்னம்மாவுடைய தொண்டர்களும் சரி, மொத்தத்தில் அதிமுக தொண்டர்கள் அனைவருமே வாக்களித்தாங்க. 3 லட்சம் வாக்குகள் வாங்கினார் தேனி தொகுதியில். அதே போல் ஓபிஎஸ் அவர்களுக்கு 3,40,000 சில்லற வாக்குகள் கிடையாது. ஆமாம், ராமநாதபுரம் தொகுதியில். ஆனால் இப்போ அந்த நிலை ஏற்படுமா? ஏற்படாது. ஆகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்களும் அம்மாவுடைய தொண்டர்களும் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை இந்த தேர்தலில் காமிப்பாங்க. ஊடகத்துக்கு கண்டிப்பாக நல்ல முடிவுன்னு எப்படி எடப்பாடியை தோற்கடிப்பாங்க? இல்லை, நாங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி சீன்லே இல்லாத அளவுக்கு போயிடுவார். நாங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. கட்சி சின்னபின்னமாயிரும்ல சார். நாங்கள் தான் சார் கட்சி. இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், அதுதான் இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இயக்கம். அவர் பேரில் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுதான் உண்மையான
புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கட்சின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். சாட்டா எம்ஜிஆர் கட்சினா எங்கள் கட்சி தான் எம்ஜிஆர் கட்சி, புரியுதுங்களா? அது எடப்பாடி கட்சி, இதுதான் எம்ஜிஆர் கட்சி. எப்படியே சின்னமாக ஆரம்பித்த இயக்கம் தான் எம்ஜிஆர் கட்சி, அது வந்து எடப்பாடி இயக்கம், அவ்வளோதான் பேச்சு. அவர் பின்னால அத்தி தொண்டர்களும் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க. அந்த நிர்வாகிகள் என்ன செய்ய, ஒரு 3000 4000 நிர்வாகி வச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே ஓட்டு வாங்கி முதலமைச்சர் ஆகின்ற கனவா? நான் என்ன சொல்கிறேன், கொங்கு மண்டலத்தில் ஒரு இடைத்தேர்தல் ஜெயிக்க துப்பில்லாத எடப்பாடி பழனிசாமி நீ மறுபடியும் முதலமைச்சர் கனவான்னு கேட்குறேன் நான். என்ன நீங்கள் ஈரோடு கிழக்கு? ஆமாம், 2 முறை இல்லையா, 2 முறை. அது கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலத்தில் நான் பெரிய கோட்டை, அது பூரா எங்கள் கோட்டைன்னு சொல்கிறேன். அந்த கோட்டைக்குள்ளே ஓட்டையை போட்டுட்டாங்களே பொது அதிமுகக்காரன். திமுக சொல் இல்லைங்க, திமுக இல்லைங்க. அன்னைக்கு அதிமுக கூட்டணி 2 முறையும் தோத்துடுச்சலங்க. கொங்கு மண்டலத்தில் ஈரோடு கிழக்குன்னு சொல்ல வரேன் நான். இடைத்தேர்தல் நடந்துச்சா இல்லையா? 2 முறை, 5 வருஷத்துக்கு 2 முறை இடைத்தேர்தல். அதில் கூட ஜெயிக்க துப்பு இல்லையே. அப்படின்ற போது மக்கள் சரியாக இருக்கிறாங்க. நீங்கள் கூட்டம் கூட்டலாம், மாநாடு நடத்தலாம், டோக்கன் போட்டு காசு விநியோகம் பண்ணலாம், நீ கொள்ளையடிச்சு வச்சிருக்க பணத்தை. ஆனால் வாக்கு என்பது சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். கண்டிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தான் சுத்தமான எம்ஜிஆர் கட்சி என்பதை நிரூபிப்போம். ஆனால் அதிமுக சிதிலம் அடைய வேண்டும், அதன் மூலம் மற்ற கட்சிகள் வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முக்கியமாக பாஜகவே அதிமுக உடைச்சிட்டு வளர நினைக்குது. அதுக்கு உறுதுணையாக இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இல்லையே, எதிர்த்து நிற்கிறாருல்ல. யார் எதிர்த்து நிற்கிறாரு? எடப்பாடி. யார்? அமித்ஷாவை எதிர்த்து நிற்கிறாரா? ஆமாம், எதிர்த்து நிற்கிறாருல்ல. ஏங்க, அமித்ஷா கிட்ட தான் போய் காலில் ரெகுலர் இப்போ ஃபோன் பண்ணிட்டா உடனே போயிடுவார் ஃப்ளைட் பிடிச்சி. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துக்காக போகிறாரு சார். ஒரு காலத்தில் அதிமுக அப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும்னா நேராக போயஸ் கார்டன் வரணும். அவங்க அது யாராக இருந்தாலும், அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, அத்வானியாக இருந்தாலும் சரி, அது இப்போ கூட பிரைம் மினிஸ்டர் மோடிஜியாக இருந்தாலும் சரி, போயஸ் கார்டன் வரணும் சார். இவங்கெல்லாம் அங்கே போகிறாங்க. இது வெக்கமா இல்லையா, வேதனையா இல்லையா? அதனால் தொண்டர்களும் சரி, பொதுமக்களும் சரி, இது ஒரு அடிமை கூட்டங்கள். இந்த அடிமை கூட்டத்தை விட்டுருவோம். இந்த இயக்கத்தை இக்கட்டான சூழ்நிலையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு இக்கட்டான சூழ்நிலை இந்த இயக்கத்தை கட்டி காக்க உறுதுணையாக இருந்தது யாரு? சசிகலா நடராஜன். இந்த இருவரும் தான் அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்து அவங்களை எதிர்க்கட்சி தலைவராக்கி மறுபடியும் அரியணையில் அமர வைத்த முழு பொறுப்பு சின்னம்மா அவங்களுக்கு இருக்குல்ல. அப்போ எத்தனை பிரச்சனைகளை நீ சந்திக்க தயாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேர்தல் வியூகம் தெரியும், எப்படி வேட்பாளரை தேர்வு பண்ணணும் தெரியும், எப்படி பொறுப்பாளர்களை போட வேண்டியது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க பல ஆண்டுகளாக வேட்பாளரை தேர்வு செய்தவர்கள், அமைச்சர்களை தேர்வு செய்தவர்கள். ஆகவே எங்களுடைய இயக்கம் வெற்றி பாதையில் செல்லும். கூட்டணியாக வருவாங்களா? கண்டிப்பாக அது சின்னமாக முடிவெடுப்பாங்க. கூட்டணி வர வாய்ப்பு இருக்கிறது. எங்களுடைய சின்னமே வந்து தோப்பு, தென்னந்தோப்பு, பல மரங்கள் சேர்ந்தாத்தான் தோப்பு. அப்போ கண்டிப்பாக அந்த சின்னத்திலே ஒரு கூட்டணி இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக நல்லது நடக்க ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிறது. பெரியவர் ராமதாஸ் பேசிட்டு இருக்காங்க. அது மரியாதை நிமித்தமாக அங்கே போயிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்காங்க நம்ம சொல்ல முடியாது. கூட்டணி சின்னமாக அறிவித்தால் மட்டுமே அந்த கூட்டணி உறுதி செய்யப்படும். கூட்டணி அமைக்க யாரும் இல்லையே? யாரும் இல்லை. ஏன் கட்சிகள் இல்லையே? இருக்க எந்த கட்சியை விட்டு வச்சிருக்காங்க? ஒரு விஷயம் இன்னும் இருக்கு சார். நீங்க கூட்டணி அமைக்கும் போது நாங்கள் அமைப்போம் பாருங்க. இல்லை யார் இப்போ வந்து அதிமுக அணி தயாராயிருச்சு, திமுக அணி கேட்க வேண்டாம். ஏற்கனவே கட்சி சார் இன்னைக்கு தான் சார் கட்சி பேர் ஆரம்பிச்சிருக்கிறோம், அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க தேர்தலில் நிற்க போறாங்கன்னு இன்னைக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக எத்தனை கட்சிகள்னு 2-3 நாளில் பாருங்க, எல்லாம் வந்துருவாங்க. எங்ககிட்ட வரக்கூடிய ஆட்கள் வருவாங்க. விஜயோட கூட்டணி ஒற்றை கருத்து உள்ளவங்க, சின்னமா சொன்ன மாதிரி ஒற்றை கருத்து உள்ளவங்க எங்கிட்ட வருவாங்க. விஜய் சக்தி திமுகவை எதுக்கணும், துரோகிகளை வீழ்த்தணும், அந்த கருத்து உள்ளவங்க கண்டிப்பாக எங்கிட்ட வருவாங்க. விஜயோட கூட்டணி இருக்கா? சின்னமா முடிவு எடுப்பாங்க. விஜயோட அணி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு சார். அரசியல் களம் என்பது கொள்கை வேறு, கோட்பாடு வேறு. அரசியலில் வந்து கொள்கை ரீதியான கூட்டணி இருக்கா? திமுகவில் இருக்கா? திமுகவில் எத்தனை கட்சி கூட்டணி இருக்காங்களே, எவனாவது திமுக கொள்கைக்கும் அதே போல் அந்த கூட்டணியில் சேர்ந்திருக்க உடன்பாடு உண்டா? காங்கிரஸுக்கு விடுதலை சிறுத்தைக்கு உடன்பாடு உண்டா? எதாவது பாருங்கள். இந்த கருணாசு போயிருக்கேன், இந்த பக்கம் யார் விடுதலை சிறுத்தை திருமாவளவன் இருக்கிறாரு. அப்போ இவங்களுக்கெல்லாம் கொள்கை உடன்பாடு இருக்கான்னு கேட்குறேன் நான். இல்லை, அது தேர்தல் கூட்டணி எப்படி அமையலாம். நம்ம இப்போ ஒரு 2 நாளில் நம்ம பேசுவோம் சார். கண்டிப்பாக ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் விஜய் ஒரு முக்கியமான பிளேயர் தானே விஜய். ஆமாம், அவர் குறைச்சி மதிப்பிட முடியாது சார். அவர் எப்படி குறைச்சி மதிப்பிட முடியும்? ரசிகர் பட்டாளம் நிறைந்திருக்கு. எங்கு சென்றாலும் நின்றா, அதான் நின்றா நடந்தா ஊர்வலம், நின்றா மாநாடுன்னு போயிட்டுருக்கு. அப்படின்ற போது விஜயும் முடிவெடுக்க வேண்டும், சின்னம்மா அவர்களும் முடிவெடுக்க வேண்டும். அதை நம்ம சாட்டாக சொல்லிட முடியாது. ஒரு தமிழக தேர்தல் களத்தில் மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டான், அதிமுக தொண்டை ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அதே போல் அவருடைய ரசிகர்களும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நிறைய அதிமுக தொண்டர்கள் விஜய்க்கு பக்கம் போக வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை சார், அது வந்து நம்ம வந்து முழுசாக அப்படி சொல்லிட முடியாது. அதிமுக தொண்டர்கள் தான் இளைஞர்களும் சரி, தொண்டர்களும் சரி, அதே போல் இளைஞர்களும் சரி, பெண்களும் சரி, சின்னம்மா வீட்டுக்கு ஆயிரக்கணக்கான பேர் தினந்தோறும் வந்துட்டு இருக்கிறாங்க, வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் விஜய்
ஒரு தனி சக்தியாக மாறி அதிமுக திமுக ரெண்டு பேருக்குமே அச்சுறுத்தலா மாறுவார்ல? இல்லை, அவர் ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருக்கிறார். அவருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. கட்டமைப்பு இல்லாத ஒரு ஃபாலோவர்ஸ்னு நான் சொல்லுவேன். நான் கட்டமைப்பு வேணும் இல்லையா? இப்போ ஒரு விஷயம்னா, தலைமையிலேருந்து ஒன்று அறிவிச்சாச்சுன்னா அதை கிளைக்கழகத்தில் கொண்டு போய் டச் பண்ணணும். கிளைக்கழகம் என்ன செய்யணும்? மக்கள்கிட்ட அதை புறாமே விளக்கம் சொல்லணும். அதுதான் கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு சகோதரர் விஜய்க்கு இன்னும் வரலை. ஆனால் மக்கள் பலம் இருக்கிறது, ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது. லட்சியமும் சரியாக தான் வச்சுருக்கார். திமுகவை எதுக்கிறார், பிஜேபி எதுக்கிறார். அதனால் அவர் என்ன நிலைக்கு போகிறார் நம்ம சொல்ல முடியாது. அவருடைய இயக்கம், அவருடைய முடிவு. சின்னமாக என்ன முடிவு இருக்கிறாங்களோ அந்த முடிவை பின்பற்றி போக நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தை கூர்மையாக திரு தேனிக்கண்ணன் மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.